الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال النبي عليه الصلاة والسلام اقرأوا هذا القرآن فإنه كان يأتي شفيعا لأصحابه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காகவே வாழ்ந்த என்னுடைய உயிருணுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு 10 நாட்களில் மிக முக்கியமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமதானை அடைய வேண்டும், நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் என்பதற்காக துஆவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். ரமதானுடைய தலைப்பிறைக்கு முன்னால் ஷாபான் மாதத்துடைய கடைசி தினத்தில் நபி அவர்கள் வழமையாக அந்த மதீனத்து மக்களுக்கு ஒரு ஹுதுபா பிரசங்கம் செய்வார்கள். ரமதான் வருவதற்கு முன்னால் உள்ள முந்திய தினத்தில் நபி அவர்கள் சொல்வார்கள், மிக சிறப்பான ஒரு மாதம் ஒன்று வரவிருக்கிறது, அது கண்ணியமான மாதம், பொறுமதி வாய்ந்த மாதம் என்று அந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நீண்ட ஹதீஸ் பைஹகி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மாதத்தை எந்த முறையிலே நாம் ஹயாத்தாக்க வேண்டும், அந்த மாதத்திலே எந்தெந்த வணக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதோடு நின்று விடாமல் அந்த ரமதானுடைய மாதத்தில் நபி அவர்களும் மிக முக்கியமாக 3-4 அமல்களில் கூடுதலாக ஈடுபடுவார்கள். ஒன்று குர்ஆனுடைய திலாவத், குர்ஆன் ஓதக்கூடிய அமல். அதற்கு பின்னால இரவுனுடைய வணக்கத்துடைய அமல். அது தராவீஹ் தொழுகையாக இருக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுகை, கியாமுல் லைல் போன்றவைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிற்கும் இரவுனுடைய வணக்கம் என்று கூறலாம். இரவுனுடைய வணக்கத்திலும் நபி அவர்கள் கூடுதலாக ஈடுபடுவார்கள். 3வது கூடுதலாக நபி அவர்கள் துஆ செய்வதிலே ஈடுபடுவார்கள். 4வது மிக அதிகமாக தான தர்மம் செய்வதில் நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த 4 பற்றியும் மிக விரிவாக பேசுவதற்குரிய இடம் நேரம் இங்கு இல்லை.
அதனால முதலாவது குர்ஆனை பற்றி மாத்திரம் சில விடயங்களை நாம் இந்த நேரத்திலே பார்க்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேதம் என்றா நமக்கு கிடைத்திருக்கிற இந்த குர்ஆனுடைய வேதம். எல்லா காலங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் கடந்த காலங்களில் வாழ்ந்த ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் இந்த குர்ஆன் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய விரோதிகள் நமக்கு எதிராக பல சதித்திட்டங்கள், அதிலே உள்ள மிக முக்கியமான ஒரு திட்டம் இந்த குர்ஆனுக்கு உள்ள புனிதத்துவத்தை குறைக்க வேண்டும் என்றால் முழு உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட யாராலும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் இதற்கு மாற்றமான ஒரு கருத்தை வைக்க முடியாத அளவிற்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ்வே கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். முதலாவது பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான். நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டால் சில பேர் அதிலே நாம் குறைவு செய்து விடுவோம். நம்முடைய பலகீனங்களின் காரணமாக அதிலே சில குறைகள் தவறுகள் ஏற்படலாம். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது அந்த குர்ஆனை லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த பலகையில வைத்து தான் பாதுகாத்தான். பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ். இந்த சங்கையான குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட பலகையிலே இருப்பதாக அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான். அங்க மனிதர்கள் யாரும் தன்னுடைய கைக்கரியத்தை காட்ட முடியாது, தன்னுடைய ஆற்றல்களை திறமைகளை அங்கே மனிதனால் காட்ட முடியாது. ஏனென்றால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம்தான் அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸ் இருக்கிற அந்த இடம். அங்கேயும் அல்லாஹ் வைத்து பாதுகாத்தான். அதற்கு பின்னால இரண்டாவது இடம் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித். பூமியிலே உள்ள மனிதர்கள் நாங்க எல்லோரும் பூமியிலே உள்ள பைத்துல்லாஹ்வை முன்னோக்கி தொழுவதை போன்று, பைத்துல்லாவை ஒரு புனித தலமாக கருதுவதை போன்று, வானிலே உள்ள மலக்குமார்களுடைய ஒரு புனித ஸ்தலம் தான் பைத்துல் இஸ்ஸா அல்லது அதற்கு பைத்துல் மஅமூர் என்று குர்ஆன்ல சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் என்றால், முதல்ல லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில வைத்து பாதுகாத்து அங்கிருந்து ரமதானுடைய மாதத்தில தான் ஒரே அடியாக முழு குர்ஆனையும் பைத்துல் மஅமூருக்கு இறக்கி வைத்தான். அதையும் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கஹ் இன்னா குன்னா முன்திரீன். சங்கையான ஒரு மாதத்தில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்ற இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையிலிருந்து ரமதானுடைய மாதத்தில் அந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதில் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அங்கேயும் மனிதர்கள் யாரும் தன்னுடைய கைக்கரியத்தை காட்ட முடியாது, தன்னுடைய ஆற்றல்களை திறமைகளை காட்டி அதிலே குறைபாடு செய்ய முடியாது. மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்புலத்தை நேரடியாக இறக்கி வைக்கின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நேரடியாக நபி அவர்கள்ட்ட தான் ஓதி காட்டுவார்கள். குர்ஆன்ல மிக தெளிவாக வருகின்றது, அலா கல்பிக்க, உங்களுடைய உள்ளத்தின் மீது இதை நாம் இறக்கி வைத்தோம். மூன்றாம் கட்டமாக நபியுடைய அந்த கல்புல உள்ளத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ஓதுவார்கள். ஓதிய உடனேயே நபி அவர்கள் அதை பாடமிட்டு கொள்வார்கள். அதுல எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்றா, சில நேரங்களில் 5 ஆயத், சில கட்டங்களில் 10 ஆயத், சில நேரங்களில் 50, 60, 80, 100 ஆயத், ஒரு ஜுஸுனுடைய அளவுக்கு கூட சில நேரங்களில் வஹீ வரும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரே ஒரு தடவை நபி அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அந்த ஒரு தடவையிலேயே நபி அவர்கள் அவையை முழுதுமாக பாடமிட்டு முடித்துக் கொள்வார்கள்.
அதற்கு பின்னால ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்துல அதுவரைக்கும் இறங்கிய ஆயத்துகள் சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ரெண்டு மாதிரியான ரிவாயத். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஓதி காட்டி நபி அவர்கள் கேட்பார்கள். நபி அவர்களையும் ஓத வைத்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டு ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் திருத்தி கொடுப்பார்கள். அதற்கு பின்னால நான்காவது கட்டமாகத்தான் எழுதப்படுகின்றது. நபியுடைய காலத்தில் எழுதப்பட்டது கூட வெறும் பேப்பர்ல மட்டுமல்ல. அந்த காலத்தில் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவானவர்கள். வஹி வந்ததற்கு பின்னால நபி அவர்கள் அந்த எழுத வாசிக்க தெரிந்த சில குறிப்பிட்ட சஹாபாக்களை அழைத்து சொல்வார்கள், இப்படி இப்படி குர்ஆனுடைய சில ஆயத்துகள் இறங்கி இருக்குது, அதனால இந்த சூறாவுல இந்த ஆயத்துக்கு மேலால அல்லது இந்த ஆயத்திற்கு கீழால இப்ப இறங்கியுள்ள இந்த ஆயத்துகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். சஹாபாக்கள் அவர்கள்ட்ட கிடைக்கிற பொருட்களில் எழுதுவார்கள். பேப்பர்கள்ல, ஈட்ட மட்டைகள்ல, அந்த ஒட்டகங்களுடைய முட்கள்ல, ஈட்ட ஓலைகள்ல, கற்பாறைகள்ல, யார் யாருக்கு எது எது வசதிப்படுமோ அவைகளில் நபி அவர்கள் ஓதி அந்த குர்ஆனுடைய வசனங்களை எழுதி வைத்துக் கொள்வார்கள். நபி அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் இந்த குர்ஆன் 30 ஜுஸ் நம்முடைய பார்வைக்கு முன்னால உள்ள இந்த 30 ஜுஸ் ஒன்று திரட்டப்பட்ட குர்ஆன் நபியுடைய ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அது பார்க்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால தான் அந்த காலத்தில் உள்ள ஹாஃபிஸ்மார்களுக்கு காரிகள் என்று சொல்லப்படும் ஒரு யுத்தத்தில் 70 பேர் அல்லது வேற ஒரு ரிவாயத்தில் 700 பேர் என்று வருகின்றது. 700 பேர் ஷஹீதானதற்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து, இப்படியே ஹாஃபிஸ்மார்கள் எல்லோரும் ஷஹீதானா, குர்ஆனை நாங்க பாதுகாத்து பின்னால வாரவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா, அதனால இதை நாங்க முழு குர்ஆனையும் ஒன்று திரட்டி அதை ஒன்று திரட்டுவோம் என்று அது நீண்ட வரலாறு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூற, ஆரம்பத்தில் அவர்கள் அதை மறுக்க, நபி அவர்கள் செய்யாத ஒரு பணியை என்னால் செய்ய முடியாது என்று கூற, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, இது தேவையானது, அவசியமானது, இதை நாங்கள் பாதுகாத்து நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதற்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த கருத்துக்கு உடன்பட்டு அதற்கு பின்னால தான் இந்த குர்ஆனை நாம் ஒன்று திரட்டுவோம், யாரை வைத்து திரட்டலாம் என்று யோசித்து ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆற்றல் என்ன, வேறொரு ரிவாயத்தில் வருது, அவர்கள்ட்ட ஒரு தடவை நபி அவங்க கேட்பாங்க, ஸைத் உங்களுக்கு சுரியானி பாஷை தெரியுமா, யூதர்களுடைய பாஷை தெரியாது யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், அதை நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இந்த யூதர்களுடைய பாஷையை தெரிந்தவர்கள் எங்கள இருக்கணும், அவர்களுடைய லெட்டர் வருது, அவர்களை வச்சுத்தான் படிக்கணும், அவர்களுக்கு நாங்கள் லெட்டர் எழுதணும், அவர்களை வச்சுத்தான் எழுதணும், ஆனா அவர்களை நம்பேல என்ற துரோகிகள், அதனால் அவர்களுடைய பாஷையை நீங்க படிங்க. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 17 நாட்களில் அந்த முழு பாஷையை படித்து முடித்து விடுகிறார்கள். ஒரு பாஷையை 17 நாட்கள்ல படிப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான். அதனால் இந்த மிக முக்கியமான 2 சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் ஆலோசனை செய்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுக்கிறார்கள், குர்ஆனை நீங்க தான் ஒன்று திரட்டணும், அதற்கு பல நிபந்தனைகள், விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்ல. பின்னால ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த முழு குர்ஆனையும் இப்ப இருக்கிற வடிவம் உடைய அமைப்புல கூட இல்ல, 114 சூறாவை 114 மேகசின் மாதிரி, 114 சின்ன சின்ன புத்தகங்கள் மாதிரி, பக்கரா ஒரு புத்தகம், ஆல இம்ரான் ஒரு புத்தகம், சூரத்துல் நிசா ஒரு சூரா தனியாக, இந்த அடிப்படையில் அவர்கள் கோர்வை செய்து 114 சூறாவும் 114 புத்தகங்கள் மாதிரி ஒன்று திரட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால தான் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் 114 சூறாவும் ஒரே புத்தகத்தில் வருவதை மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான்
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒன்று திரட்டப்படுது, ஒன்று சேர்க்கப்படுது. அந்த நேரத்துல கூட இந்த குர்ஆனுக்கு புள்ளிகளோ நுக்தாக்களோ ஜவரோ சேரோ பேஷோ ஒன்றுமே இருக்கல்ல. அதற்கு பல வருடங்களுக்கு பின்னால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த குர்ஆனுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் ஜவர் சேர் பேஷ் போன்ற அந்த இஅராபுகளும் வைக்கப்பட்டதாக சரித்திரத்தில் பதியப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான பல கட்டங்களை தாண்டி நம்முடைய கைகளில் இருப்பது தான் இந்த புனிதமான குர்ஆன். அன்று முதல் இன்று வரைக்கும் முயற்சி செய்கிறார்கள் இதனுடைய புனிதத்துவத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று. ஆனால் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்து அன்று முதல் இன்று வரைக்கும், ஏன் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் குர்ஆனை பாதுகாப்பதற்கு தேவையான சில ஹிதுமத்துகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் நானும் நீங்களும் அதற்கு செய்ய வேண்டிய பணிகள் ஆக முக்கியமானது என்ன? குர்ஆனை முறைப்படி ஓதுவது, குர்ஆனை முறைப்படி ஓதுவதை கேட்பது, குர்ஆனை விளங்குவது, அதை ஆராய்ச்சி செய்வது, அதனுடைய அடிப்படையில் வாழ்வது, அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது, இவைகள் எல்லாமே குர்ஆன்ல மிக தெளிவாக வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால புனிதமான ரமதானுடைய மாதத்தில் கூடுதலாக நாங்கள் குர்ஆனுடன் இணையோனும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் அல்லாத மாதங்களில் கூட ஒரு நாளைக்கு சராசரியாக 4-5 ஜுஸு ஓதுவதாக சீராவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஹி வந்ததே நபி அவர்களுக்குத்தான். அவர்கள் தான் குர்ஆனை சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த நபி அவர்களே ஒரு நாளைக்கு 4-5-6 ஜுஸு வழமையாக ஓதியதாக சீராவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓதுவது மாத்திரமல்ல, சஹாபாக்களை ஓத சொல்லி கேட்பாங்க. ஹதரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி, ஹதரத் உபய் இப்னு கஅப், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை நபியவங்க சொல்லுவாங்க, ஓதுங்க, நான் கேட்கணும். அவர்கள் ரொம்ப மரியாதையா, ரசூலல்லாஹ் அன அக்ரவு அலைக்க வல் குர்ஆன் உன்ஸில இலைக், நான் உங்களுக்கு ஓதவா? குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு அல்லவா? நாங்க எப்படி ஓதுறது? நபி அவங்க சொல்வார்கள், அன உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, மற்றவர் ஓதுவதை கேட்க எனக்கு விருப்பம். அதனால மூத்த முக்கியமான நல்ல ஓதக்கூடிய சஹாபாக்களுடைய குர்ஆனை காது கொடுத்து கேட்பார்கள். சிலவேளை அவர்கள் ஓதுற நேரத்தில் அவர்களுக்கு தெரியாமல் மறைந்து கேட்பார்கள். அடுத்த நாள் காலையில ஹதரத் அபூ மூஸாவை பார்த்து சொல்லுவாங்க, அபூ மூஸா, நேற்று இரவு நீங்க ஓதிய குர்ஆனை நான் கேட்டேன். அந்த தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ராகம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது என்று அவர்களுடைய ராகத்தை நபி அவங்க பாராட்டுவாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா உபய், இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். நபி அவர்கள் சொல்வாங்க, உபய், அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டும்படி. இவர்களுக்கு சரியான ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சம்மானிலக், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி சொன்னானா? வதுகிரித்து இன்த ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய தர்பாரில் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டதா? சொல்வார்கள், ஆம், அல்லாஹ் உங்களுடைய பெயரை சொல்லி சொன்னான். ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விடுவார்கள். நாம் எதை சொல்ல வாரோம் என்றால் நபி அவர்களும் ஓதுவார்கள், சஹாபாக்களை ஓத சொல்லி கேட்பார்கள். சஹாபாக்களிடத்தில் நபி அவர்களும் ஓதி காட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பான ஒரு குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட நாட்டில் ஆரம்பத்தில் ஹாஃபிஸ்மார்களுக்கு சரியான கஷ்டம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் ஹாஃபிஸ்மார் குறைவோ, பக்கத்து நாட்டில் உள்ள சவுத் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து தான் எங்கட நாட்டுக்கு வந்து தொழுக வைத்த பல காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது எங்கட நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண் ஹாஃபிதுமார், பல்லாயிரக்கணக்கான பெண் ஹாஃபிதாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் உருவானது எதற்கு என்றால் குர்ஆனுடன் இணையோனும், குர்ஆனை ஓதி ஓதி இன்பம் காணோனும். மஸ்ஜிதுகள்ல தராவீஹை தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனை கேட்பது தனியான ஒரு இபாதா. சில நேரங்களில் நாம் பார்க்கலாம் கொஞ்சம் கவலை,
பெரிய வேலைகள் ஒன்றும் இல்ல. ஆனா ஒரு சின்ன சோம்பல் தான். 8 ரக்காத்துல போற, 10 ரக்காத்துல போற, வெளியில போய் பார்க்கிங்ல half an hour பேசிக்கொண்டிருக்கிற. ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இங்க ஒரு ஜுசு 1.25 ஜுசு தான் ஓதப்படுகின்றது. சில மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அவர்கள் சொல்வாங்க மிச்ச நேரம் போகுது, அதனால அரை ஜுசு குர்ஆன தொழுகையில ஓதுங்க, அரை ஜுச நீங்க சும்மா ஓதிக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், போக போக நாங்க முன்னேறணுமே தவிர பின்னேறல்ல. எங்கட தொழில்ல, எங்கட வியாபாரத்துல, பிசினஸ்ல, வீட்டுல, கடைகள்ல, வாகனங்கள்ல நாளுக்கு நாள் முன்னேற்றம். அமல் இபாதத்திலேயும் முன்னேறணும். வணக்க வழிபாடுகள்ல உயிரோட்டம் வரணும், ரோஹானியத் வரணும். மஸ்ஜிதுகள்ல தொழுவிக்கக்கூடிய ஹாஃபிஸ்மார்களுடைய கராத்த அந்த சந்தோஷமா நாங்க கேட்கணும். ஹாஃபிலாக்களை ஒவ்வொரு வீடுகள்ல 5 பேர் 10 பேர்களை வைத்து பெண்மணிகளுக்கு தொழுக வைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்காகத்தான் இந்த பெண் மதரசாக்கள், அதற்காக வேண்டித்தான் ஆண் மதரசாக்கள். ஹாஃபிஸ்மார்களை உருவாக்கியதே என்ன? அவர்கள் குர்ஆனை ஓதி இன்பம் காணணும், அல்லாஹ்வுடைய கலாமுடன் இணையோனும். அந்த ஓதுற இடத்திற்கு மலக்குமார்கள் வருகிறார்கள் நம்பணும். புகாரி ஷரீஃப்ல வந்த ரிவாயத், ஹதரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் பக்ரா ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பக்கத்தில் குதிரை கட்டப்பட்டிருந்தது. அந்த குதிரை மிரண்டது. நிப்பாட்டுகின்றார்கள், நிற்குது. ஓதுகிறார்கள், மிரளுது. இப்பொழுது அவங்களோட பக்கத்தில், குதிரைக்கு பக்கத்தில் தான் அவருடைய மகன் யஹ்யா படித்துக் கொண்டிருந்தாரு. இவருக்கு பயம் பிடித்து விட்டது. இந்த குதிரை என்னுடைய மகனை தாக்கி விடுமோ என்று சொல்லி அவசரமாக அவர் தொழுகையை முடித்து அப்படி மேல பார்க்கிறாரு. ஒரு வெள்ளை நிறத்தில் உள்ள மேக கூட்டம், அதற்குள்ள விளக்குகள் மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உஸைதே, நீங்க ஏன் நிப்பாட்டினீங்க? ஏன் ஓதுவதை நிப்பாட்டினீங்க? நீங்க காலை வரைக்கும் ஓதி இருந்தா முழு மதீனத்து மக்களும் அந்த மலக்குமார்களை கண்டிருப்பாங்க. நீங்க பார்த்த அந்த வெள்ளை நிற அந்த மேகம் இருக்குது, அது மலக்குமார்கள். உங்களோட கராத்தை கேட்க அவர்கள் வந்தார்கள். நீங்க நிப்பாட்டியதனால் அவர்கள் சென்றிருப்பார்கள். நீங்க காலை வரையும் ஓதி இருந்தா முழு மதீனத்து மக்களும் அதை கண்டிருப்பாங்க. நம்பணும் நபியுடைய ஹதீஸ். நாங்க ஓதுற குர்ஆனுக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள். குர்ஆனின் மூலமாக அமைதி ஏற்படுது. குர்ஆனின் மூலமாக உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகின்றது. இந்த குர்ஆனின் மூலமாக பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். எங்கட டென்ஷன், எங்கட கவலை, எங்கட பிரச்சனை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எத்தனையோ வகை வகையான ஃபித்னாக்கள் நீங்க, இது ஆகப்பெரிய ஒரு கருவி, சாதனம் என்றா மிகையாக. ஆரம்ப காலத்தில் எங்கட பெற்றோர்கள் ஓதுவதை நாங்க பார்த்திருக்கிறோம். 80 வயசு 90 வயசு நாங்க பெருமை பேசுவோம். எங்கட வாப்பா 90 வயசு கண்ணாடி போடாம ஓதுவாரு. எங்கட உம்மாக்கு 80 வயசு, அவங்க எப்ப கையில பார்த்தாலும் தஸ்பீஹ் இருக்கும்னு நாங்க பேசுகிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க ஓதுவத, என்னுடைய மனைவி ஓதுவதை என்னுடைய மகள் பார்க்கிறாளா? நான் ஓதுவதை என்னுடைய மகனும் பேரனும் பார்க்கிறாங்களா? மார்க்க பத்தி பேசி பேசி காலம் கழிகின்றது. யாரும் தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. இன்றைக்கு ஷைத்தான் எங்களை பேச்சில் ஈடுபடுத்தி விட்டான், அமல்களை விட்டும் தூரமாக்கி விட்டான். ஏதாவது ஒன்று வந்துட்டா, தராபிஹ் வந்துட்டா, 8-20 அந்த பேச்சில் தான் அதிகமான காலம். இப்ப சென்ற கிழமை பராத்துடைய இரவு இருக்குதா இல்லையா, அதிலே தான் பேச்சில தான் காலம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் ஷைத்தான் எங்களை அமல்களை விட்டும் தூரமாக்குவதற்கு வேற வேற வேலைகள் எங்களை ஈடுபடுத்த பார்ப்பான். அதனால ஆக முக்கியமாக இப்பொழுதிலிருந்தே நாங்கள் ஆயத்தமாகுவோம். இந்த ரமதான்ல குறைந்தபட்சம் இத்தனை ஜுஸு குர்ஆன, இத்தனை குர்ஆனை நான் ஓதி முடிப்பேன், குர்ஆனுடன் இணைவோம். நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பலவிதமான ஃபித்னாக்களில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் எங்களை பாதுகாக்கும். அது மாத்திரமல்ல, கியாம நாள்ல இதே குர்ஆன் தான் எங்களை கியாம நாள்லயும் பாதுகாக்கும். அங்க யாருக்கும் உதவி செய்யலா, வாப்பா மகனுக்கோ மகன் வாப்பாக்கோ ஏலா. ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு யதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. இந்த குர்ஆனை நீங்க ஓதுங்க, அது உங்களுக்காக குர்ஆன் கியாம நாள்ல அல்லாஹ்ட்ட பரிந்துரைக்கும், சிபாரிசு செய்யும். அதனால கூடுதலாக குர்ஆனுடன் இணைவோம். குர்ஆனை
குர்ஆனை கேட்கவும் செய்வோம், குர்ஆனை விளங்கவும் செய்வோம், குர்ஆனுடைய அடிப்படையில் வாழவும் முயற்சி செய்வோம். அதே மாதிரி துஆவுல கூடுதலாக ஈடுபடுவோம். இஃப்தாருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில், சில வேளை இஃப்தார் எங்கட சில சகோதரர்கள் இஃப்தார் கொடுக்கிற வேகத்தில் துஆவை மறந்துடுவாங்க. இஃப்தார் சுன்னத்து தான் இல்ல, ஆனால் ஆக முக்கியமா அந்த நேரத்தில் துஆ கபூல் ஆகுது. ஒரு half an hour முன்னால இஃப்தாருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நாங்க எல்லாரும் வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை பழக்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க காட்சி கொடுக்கணும். நாங்க காட்சி கொடுக்கிறது எதிர்காலத்தில் அவங்க செய்வாங்க. துஆவுல கூடுதலான நேரத்தை கழிக்கிறது. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், இரவனுடைய தொழுகை, அது தராவீஹாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம். அது மஸ்ஜிதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்து தொழுதோம், அது நூறுன் அலா நூர். வர கிடைக்கல வீட்டுல தனிமையில தொழுவோம், தனிமையில ஆறுதலா தொழுவோம், அமைதியா தொழுவோம். எங்களுக்கு பாடமான பெரிய பெரிய சூறாக்களை தஹஜ்ஜுதுல ஓதி ஓதி அதுல இன்பம் காணுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் கொடை கொடுப்பது. நபி அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத மின் ரீஹில் முர்ஸலா, தென்றல் காற்றை விட வேகமாக தான தர்மம் செய்வாங்க. ஆனா ஒன்றும் இருக்கல்ல நபி அவங்கள்ட்ட. சில நேரத்தில் வஃபாத்தாகிறதுக்கு முன்னால தானியத்தை கூட ஒரு யூதன் தன்னுடைய கவசத்தை அடகு வைத்து எடுத்தாங்க. ஆனா வந்தா வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அப்படி நபி அவர்கள் அனைத்தையும் கொடுத்து முடிப்பாங்க. இப்பொழுது நாங்க வாழக்கூடிய எங்கட நாட்டில், நாங்க நகர்ப்புறத்தில் இருந்தாலும் கிராமங்கள்ல வாழ்ற எங்கட பல இஸ்லாமிய சகோதரர்கள், அதுல ஜெயில உள்ளவர்கள், சில வேளை பல்கலைக்கழகங்கள்ல யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவ மாணவிகள், அவர்களுக்கு அங்க கேன்டீன் வசதிகள் இருக்காது, அங்கே சாப்பிடுவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்காது. இப்படி நாங்க இனம் காணணும். எத்தனையோ குடும்பத்தில் நோன்பு பிடித்தா நோன்பு துறக்க வசதி இல்ல, நோன்பு திறந்தா நோன்பு பிடிக்க வசதி இல்ல. அதனால நாங்க இந்த விலைவாசிகள் அதிகரித்து விட்டது, வருமானங்கள் குறைந்து விட்டது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும் எங்கட பக்கத்தில் உள்ள ஒரு 5 குடும்பம், ஒரு 10 குடும்பம், ஒரு 20 குடும்பம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மஸ்ஜிதுகளால செய்யறாங்க. உணவு பொதிகளை கொடுக்கறாங்க. மாஷா அல்லாஹ், நிறைய பேர் போய் சேருது. அதை விட தேவையான நிறைய பேர் இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஏழைகளுடைய விடயத்தில் அக்கறை காட்டுவோம், அவர்களுடைய கண்ணீரை துடைப்போம், அவர்களுடைய தேவைகளை இனங்கண்டு அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம். இறுதியாக நம்முடைய பலஸ்தீனத்தில் உள்ள எங்கட ஈமானிய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 5 மாதமாக இன்னும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக பண உதவி செய்யறதோட எங்களுடைய துஆ ஆக பெரிய ஆயுதம். இஃப்தாருடைய சஹருடைய இந்த ஜுமாவுடைய நேரங்கள்ல அவர்களுக்காக வேண்டி விசேஷமாக துஆ செய்து, ரமதானுடைய காலத்துல இயன்ற அளவு இந்த சோசியல் மீடியாக்கள்ல அந்த அதுகள்ல நம்முடைய நேரங்களை கழிப்பதை முற்றும் முழுதுமாக விட்டு விட்டு வேணுமென்ற அவைகளை ஆஃப் பண்ணி வைத்து விட்டு ஒரு மாதம் முழுக்க முழுக்க நாங்க அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தொழில் வியாபாரம் குடும்பம் தாராளம் மற்ற இந்த நாங்க ஏற்கனவே சொன்ன வணக்கங்களில் ஈடுபட்டோம் என்றா அந்த ரமதான் ஒரு சிறப்பானதாக ஹைரானதாக அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு மாதமாக அந்த மாதத்தை மாற்றிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த புனிதமான ரமதானை அடையணும் யா அல்லாஹ். அதனுடைய இரவுகளை பகல்களை நீ விரும்புகின்ற மாதிரி ஹயாத்தாக்க நல்ல ஆர்வத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் தந்திருவாயாக. அந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய ஈமானிய உறவுகளை பாதுகாப்பாயாக. அங்கே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. அவர்கள் அமைதியாக நிம்மதியாக ரமதானுடைய நோன்பை பிடிக்க ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக. அவர்கள் இழந்தவைகளை விட சிறந்ததை கொடுப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.